ஆர்கேயின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்னோட டெய்லரிங் அனுபவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது நம்ம கடை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எந்த சமயத்துல ஸ்டார்ட் பண்ணோம், அதை ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணேன் நான், அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா வந்தது அப்படின்றது தான் பார்க்க போறோம். கடை வைக்கவுமே ஆட்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா, எப்படி கஸ்டமரை பிக்கப் பண்ணேன் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கடை ஸ்டார்ட் பண்ண டைம் எப்படின்னா, நம்ம கொரோனா ஸ்டார்ட் ஆயிருந்த சமயத்துல தான் கடைன்னு கொண்டுட்டு போய் வச்சோம். அது வரைக்கும் வீட்டில தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவும் ரெடிமேட், அதாவது ரெடிமேட் ஐட்டம் அப்படி இருக்கும்ல, கேரளா பட்டு பாவாடை இப்படி உள்ளதான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது போக என்னோட பிளவுஸ் இப்படி தச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். யாராவது ஒவ்வொருத்தர் பிளவுஸ் கொடுப்பாங்க, அதை தச்சுக்கிருந்தேன். அப்படின்னா கொரோனா சமயத்துல நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், அதுக்கு முன்னக்கூட்டியே எனக்கு அப்படி தோணி இருந்தது, டெய்லர் கடை வைக்கணும், 2 பேர் போட்டு தைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாமே இருந்தது. ஆனா நான் வச்சது வந்து கொரோனா சமயம். அப்போ வந்து எனக்கு அந்த அளவு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஓடல. ஆனா அடுத்த முகூர்த்த சமயத்துலாம் வந்திருந்தது. அப்போது கொஞ்சம் மூவிங் வந்தது. எடுத்ததுமே ஒரு மாசம்லாம் ரொம்ப வாடகைலாம் கை காசு கொடுக்குற மாதிரியா தான் இருந்தது. நான் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணும் போதுமே எல்லாமே வாங்கி வைக்கல. ஃபர்ஸ்ட் என்கிட்ட இதே மாதிரியே பெரிய மிஷினே இருந்தது. என்னோட இக்கட்டான சூழ்நிலையால அந்த மிஷினை கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதனால என்கிட்ட நம்ம பெடல் மிஷின்லயே கொஞ்சம் பெரிய மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த மிஷினை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒரு மிஷின் மட்டும்தான் இருந்தது. அந்த மிஷினை மட்டும்தான் கொண்டுட்டு போய் வச்சிருந்தோம். ஓவர்லாக் எதுவுமே இல்லை. அந்த மிஷினை பார்த்துட்டு டேபிளும் இல்லை, ஒரு மிஷின் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி என்ற சிசர் டேப்பு மற்ற எல்லாமே இருந்தது. அதை வச்சு கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 நாள் முடிவு. அதாவது ஒரு கடை ஃப்ரீயா இருக்குன்னு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. சரி, நமக்கு அந்த கடை செட் ஆகுமா, ஏன்னா வாடகை கொடுக்குற அளவுக்கு நமக்கு இருக்கணும், வாடகை நமக்கு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு போயிட்டேன். அது கொஞ்சம் மெயின் ஏரியால வேற சொன்னாங்க. அதனால நமக்கு அதுக்கு அது கரெக்டா வருமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரியே கடையை பார்க்க போயிருந்தோம். கடை கொஞ்சம் மேடா இருந்தது, ஹைட்டா இருந்தது. கஸ்டமர் கொஞ்சம் வந்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மாதிரியே தான் இருந்தது. ஆனாலும் அப்போ உள்ள சமயத்துல வாடகை எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆனா மெயின் ஏரியா நமக்கு வந்து பலசரக்கு ஜாமான், காய்கறி கடை, மெடிக்கலு எல்லாமே அந்த சைட்ல இருந்து, சைக்கிள் கடை அது இதுன்னு எல்லாமே இருக்கு. அப்படிங்கும்போது ஆட்கள் வந்து ரெகுலரா அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்க ஏரியாவா தான் இருந்தது. அதனால சரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. வாடகையும் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. அதனால ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கடையை திறந்தாச்சு, இது பண்ணியாச்சு. கஸ்டமர் திரும்ப ஒரு 4-5 நாள் கழிச்சுதான் டேபிள் ஒன்று வாங்கலாம் அப்படின்ற மாதிரியே டேபிள் ஒன்று செய்ய கொடுத்துருந்தோம். நம்ம சொன்னது கொஞ்சம் பெருசாவே சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க கொஞ்சம் சின்னதா செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த டேபிளை வச்சுதான் இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா செட் ஆக தான் செய்யுது. அந்த டேபிள் ஒன்று வாங்கி போட்டோம் ஃபர்ஸ்ட். அதாவது அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அடுத்து இந்த டேபிளை வாங்கியிருக்கோம். இந்த இந்த பணம் தான் முதலீடு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் போறப்ப பாக்குறாங்க. ஆனா யாரும் ஒரு 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 வாரம் வரைக்கும்னா யாருமே வரல. ஆனா நான் சும்மா இருக்கல. என்னோட பிளவுஸு எல்லாமே ஸ்டிச் பண்ணாம இருந்தது, லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எனக்கு வந்து பிளவுஸ் கொடுக்கறதுக்கு யாரும் வரல. அதாவது பக்கத்துல எல்லா பக்கமுமே ஒரு எனி டைம் ஆள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆள் போட்டு தைக்கிறாங்க, ஓனர் வெளில போயிருப்பாங்க, ஓனர்கிட்ட கேட்டுட்டு தான் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுவோன்ற மாதிரியா டெய்லர் சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம கடைக்கு எதிர்த்த கடையே ஒரு டெய்லர் கடை தான். நம்ம அந்த இது கவனிக்காமயே நானும் டெய்லர் கடையே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா டெய்லர் கடை எதிர்த்தாப்புல இருக்கு, பக்கத்துல இருக்கு. ஒரு 13 கடைகள் இருக்கு நம்ம கடை பக்கத்துலயே. இதுல இருந்து மீண்டு வந்துருவோமான்ற ஒரு பயம் வேற இருந்தது. அப்புறம் நம்ம வந்து நல்லா பெஸ்டா பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பா வருவாங்கன்ட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வந்தது எப்படின்னா, நம்ம வீட்டுல தைக்க கொடுத்தவங்க அங்க வந்து வாங்க வந்திருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நைட்டி அடிக்க வந்தாங்க. அதாவது எதிர்த்த கடையிலயும் பக்கத்து கடையிலயும் ஆள் இல்லை, இப்ப அடிச்சு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரியே சொன்னது. அந்த நைட்டி அடிக்க வந்தாங்க. நான் எப்படி பெஸ்டா பண்ணி கொடுத்தேன்னா,
அதாவது டாப்பு நைட்டி 2 கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து போட்டு செக் பண்ணி பார்த்து நான் ஒரு ஸ்க்ரீன் எல்லாமே போட்டிருந்தேன். அதாவது வெளியில தெரியாத மாதிரியா ஸ்க்ரீன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஸ்க்ரீன் உள்ள போய் போட்டு செக் பண்ணாங்க. திரும்ப லைட்டா லூஸா இருந்தது. அதையும் நான் கரெக்ஷன் பண்ணி இங்க வச்சு செக் பண்ணிட்டு போனதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிப்பா, நாளைக்கு வந்து எனக்கு ஒரு 2 பிளவுஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. இது வந்து பொண்ணுக்கு அடிச்சு கொடுத்தோம், அம்மாவுக்கு இது பண்ணுவோம். நான் எப்போதும் வேற கடையில் தான் கொடுப்பேன். ஆனா இங்க வச்சு செக் பண்ணிட்டு போங்கல லேடிஸுங்களே எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கு. அதனால நான் கொண்டுட்டு வந்து தரேன்ப்பா, நீங்க தச்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செட்டை கொடுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து கொடுங்க, கண்டிப்பா இது பண்ணுங்கன்னு. நம்ம கடைகள் பக்கத்துல எல்லாருமே எப்படின்னா 80 ரூபாய் வாங்கினாங்க. சாதா பிளவுஸ் வந்து 80, லைனிங் பிளவுஸ் வந்து 160. ஆனா ஓவர்லாக் இல்லாம தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானுமே அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஓவர்லாக் இல்லாம தான் இது பண்ணேன். நான் வீட்டில் தச்சு கொடுக்கணுமே பக்கத்து கடைகளில் போய் ஓவர்லாக்கு காசு கொடுத்து போட்டு கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் பண்ணும்போது ஓவர்லாக் போட்டு கொடுத்துருந்தேன். ஓவர்லாக் போட்டு கொடுக்கவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது 60 ரூபாய் சாதா பிளவுஸ்க்கு வந்து ஓவர்லாக் கிடையாது, லைனிங் பிளவுஸ்க்கு மட்டும். அப்போ 160 ரூபாய்க்கு அங்க நம்ம தைக்கிறோம், இங்க வந்து சாதா பிளவுஸ் 60, லைனிங் பிளவுஸ் 120. அப்போ ஓவர்லாக்கும் போட்டு தராங்க, சரி ஓகே அப்படின்ற மாதிரியே கஸ்டமர் திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டு இருந்தது. ஒரு நான் எதையுமே கழிக்க மாட்டேன். முந்தானே அடிக்க வந்தாலும் தச்சு கொடுப்பேன். ஒரு கிழிஞ்சது கொண்டுட்டு வந்து இதை தைக்க முடியுமான்னு கேட்கலையும் தச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஜிப்பு வைக்கிறது எது இருந்தாலுமே இது சின்ன வேலை நம்ம செய்ய மாட்டோம்னு சொன்னோம்னா இது பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கஸ்டமர் பிளவுஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. ஏன்னா அதுல நான் ஒரு சாரி வந்து நிறைய விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த பிளவுஸ் ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா இதாயிரும், மேட்சிங் கரெக்டா வராது அடுத்து எடுக்கும் போதுன்ற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஏதாவது ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்து கொடுத்து இவங்க எப்படி தைக்கிறாங்க என்ன ஏதுன்றது நம்மகிட்ட பேச்சு கொடுத்தே பார்ப்பாங்க, இவங்ககிட்ட கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான்ற மாதிரியா. அப்புறம் இப்படி கொண்டு வந்து ஒவ்வொருத்தரா கொடுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கும் வாடகை கொடுத்து கரண்ட் பில்லு எல்லாமே, கடை வாடகை கரண்ட் பில்லு எல்லாமே கொஞ்சம் ரேட்ட இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு சாதா பிளவுஸ்க்கு வந்து 70, லைனிங் பிளவுஸ் 140 ஆக்கினேன். ஏன்னா நம்ம ஓவர்லாக்கும் போட்டு கொடுக்குறோம். அப்புறம் பக்கத்து ஒவ்வொரு கடைகள்லாம் ஓவர்லாக் இல்லாமையே தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் பட்டன் கேட்டாங்கன்னா ஷோல்டர் பட்டன் செஞ்சு தரேன், அதுக்கு வந்து எனக்கு ஒரு கூட ஒரு 10 ரூபாய் கொடுங்க, ஏன்னா அந்த பட்டன் எல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரியே பேசி ஆர்டர் வாங்கினேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா சரி இது பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு பட்டுப்புடவை கொண்டு வந்தாங்கன்னா இதுல ஃபால்ஸ் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும், உங்களுக்கு புடவை கிளியாம இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்னொன்னையும் நம்ம எடுத்து சொல்லும் போது கஸ்டமருக்கு நம்மளை பிடிச்சிக்குச்சு. அப்படிங்கும்போது கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து தீபாவளியும் கொஞ்சம் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. தீபாவளி வரவுமே கொரோனா சமயம் போது கொஞ்சம் இதாதான் இருந்தது அந்த வருஷத்துல. ஆனாலும் நம்ம புதுசா கடை வச்சிருக்கோன்ற பட்சத்துல எனக்கு கொஞ்சம் பெஸ்டாவே தான் இருந்தது அந்த வருஷம். அதுக்கப்புறம் போக போக 70 இருந்தது 80 ஆக்கினேன், 80 இருந்த 90 ஆக்கி 100 ஆக்கி இப்போ 120 ரூபாய் சாதா பிளவுஸ்க்கு வாங்குறேன். லைனிங் பிளவுஸ் வந்து 230, அதாவது ஓவர்லாக்கோட 230. ஓவர்லாக் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 20 ரூபாய் குறைச்சிட்டு 200, 210 அப்படி வாங்கிக்கிடுவேன். சில கஸ்டமர் வந்து எனக்கு சைடு மட்டும் போட்டுத்தாங்க, அக்குள் சைடு எதுவும் வேண்டாம் கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணி கொடுங்கன்னா சரி ஓகேக்கா அப்படின்னு பண்ணி கொடுத்துக்கிடுவேன். ஆனா நான் வந்து சாரிக்கு ஓரத்துக்கு எல்லாத்துக்குமே சார்ஜ் வாங்கிக்கிடுவேன். இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோல இதை ஷேர் பண்றேன். அப்புறம் வந்து ஓவர்லாக் மிஷினுமே நம்ம சொந்தமா அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லயே வாங்கிட்டேன். எனக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய காசும் கொஞ்சம் மிச்சமாச்சு. ஓவர்லாக்குக்கு வெளியில போட கொடுக்கும்போது அந்த காசு வந்து எனக்கு கொஞ்சம் மிச்சமாச்சு. இப்படியே ட்ரை பண்ணி நம்ம முயற்சி பண்ணும்போது எல்லாமே இதா இருக்கும். அப்புறம் லைனிங் வந்து வெளியில வாங்கி போட்டு பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் லைனிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சேன். எடுத்ததுமே எல்லா கலரும் வாங்காம எது மூவிங் ஆகுதோ அந்த மூவிங் ஆகிற கலர்ஸை முதல்ல வாங்கி வச்சு இது பண்ணேன். அடுத்தடுத்த வீடியோல இன்னமும் கடையை வச்சோம்னா எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.